ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது 6ஆம் அறிவு பகுதி. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல புதிய மனிதர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கே ஒரு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டா நம்ம ஐடிக்கு போகலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு படித்தவங்க மட்டும் இல்லை, படிக்காதவங்க கொண்டும் இந்த மாதிரி நினச்சிட்டு வர காலத்தில் தன்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு யங் கப்புள்ஸ் நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. டீ பார்ட்டின்னு சொல்லி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. அவங்ககிட்ட தான் நம்ம நேரடியாக இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். அதாவது இந்த காலத்தில் 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் காலேஜ் முடித்தா போதும், இல்லை டிப்ளமோ முடித்தா போதும், நான் ஐடிக்கு போகிறேன் இல்லை வேறு ஃபீல்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஐடியெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கடந்து வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இது எப்போ உங்களுக்கு இந்த டீ பார்ட்டி இப்படி ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? நான் விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 8 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக எதுவும் இன்கம் இல்லை. நல்லா இன்கம் இன்சென்டிவ்ஸ் எல்லாமே நல்லா வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் அதே ஸ்ட்ரகிள் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வெளியே எடுக்கலை எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு கம்யூனிகேஷனும் ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பேசுவேன், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பேசுவேன். என்ன பண்ணலான்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்பப்போ விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட டீ சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது டீ ஷாப்லாம் நிறையா கூட்டம் இருக்கும் எப்பவுமே. அப்போ சும்மா கேட்டேன், அந்த மாதிரி இன்கம் உங்களுக்குலாம் எவ்வளோ வருது, இது இவ்வளோ கூட்டம் வருது இல்லை, எவ்வளோ தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவங்க நார்மலாகவே அவங்க 10,000 20,000 சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ இன்கம் டீ ஷாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதை கேர் பண்ணிக்கல, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ரேண்ட் டவுன் ஆயிடுச்சு, ஜாப் போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது இந்த இவங்க மேரேஜ் ஆகி அந்த டைம் தான் 5th மந்த்து என்னோட பையன் 5th மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இவங்களோட அண்ணன் அவங்களாம் டீ ஷாப் வச்சுருந்தாங்க. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி கற்றுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது வச்சு என்னோட மச்சான் தான் இவங்க அண்ணன். அவங்க நான் ஹெல்ப் பண்ணுறோம்மா, நான் என்னன்னு சொல்கிறேன், என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கேட்டு எல்லாமே கொஞ்சம் எப்படி பண்ணோம் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக கற்றுக்கினேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளது என்ன பெட்டராக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலாக டீ ஷாப் போனால் நார்மல் டீ தான் கொடுப்பாங்க, இல்லைனா ஏலக்காய் டீ கொடுப்பாங்க. மேக்ஸிமம்னா அமௌண்ட் இருக்குன்னா ஒரு ஏலக்காய் டீ வெளியே போய் குடிக்கிறதுனா ஒரு 18 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபா வாங்குவாங்க. ஓகே, அப்போ நீங்கள் மற்ற டீ கடையில் இருக்கிறத நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறீங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் புதுசாக மசாலாஸ்லாம் நாங்கள் இது பண்ணி நார்மல் டீயே மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்குறோம். எல்லாமே நானே ரெடி பண்ணுறது தான். நானே அதை எப்படின்ட்டு நானே டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்னோட வீட்டில் இருக்கவங்க தான். என் ஒய்ஃபுக்கு கொடுப்பேன், எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பேன். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே சார். அப்போ அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேரில் ஒரு நல்ல சம்பளம் வந்திருக்கும். என்னடா சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அந்த நேரத்தில் மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என்ன திடீர்னு ஒரு பிஸ்னஸில் இறங்குறோன்னா அது முன்ன பின்ன எல்லாமே தெரிஞ்சு இறங்கணுமா இருக்கும். வீட்லேயும் ஒரு பேபி வச்சுருக்கோம். சடனாக ஒரு பிஸ்னஸ் இறங்க போகிறோம், ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் ஜாஸ்தியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஒரு இப்போ ரிஸ்க் எடுக்கலைன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு இப்போவே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இறங்கணும். ஆனால் காட் கிரேஸ் நல்லபடியாக போய். உங்கள் ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணாங்களா? அதாவது மாப்பிள்ளை சாஃப்ட்வேரில் இருந்துட்டு இப்போ ஐடிலாம் விட்டுட்டு இப்போ டீ கடைக்கு வரேன்னு சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்டே பண்ணலை. உங்கள் இஷ்டம் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பேபி கூட அவங்க பார்த்துக்க மாட்டேன், நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களா புரிஞ்சுட்டு சரி ஓகே அவங்க இதுலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு அவங்களாம் இப்போ சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்க பேபியை பார்த்துக்கிறாங்க. அதனால நாங்கள் தைரியமாக இறங்க முடியுது, இறங்கி பண்ண முடியுது இப்போதைக்கு.
ஓகே, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க சார்? உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கா? ஃபுல்லாக சப்போர்ட்டே வந்து ஒய்ஃப் தான். எனக்கு வந்து ஃபேமிலி, ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக சப்போர்ட் வந்து என்னோட ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க எனக்கு. ஓகே, சாஃப்ட்வேரில் வாங்கின சம்பளத்தோட இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்கம் அதை விட இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? ஒரு ஃபேமிலி நடத்துறதுக்கு பெட்டராகவே வாங்குறேன். இப்போ வந்து நான் எனக்கு ஒன் டேக்கு வந்து இங்கே நார்மலாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 போவோம். இது சாட்டர்டே சண்டேஸ்னால் வந்து ஒரு 10K தாண்டி எடுக்க முடியும் என்னால். அந்த மாதிரி நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது. அங்கே வந்து நான் வந்து ஒரு மந்த்துக்கே வந்து நான் எப்படியோ ஒரு 60,000 வாங்குறேன்னா நான் இங்கே வந்து 1 lakhக்கு மேலேயே நல்லா ஏர்ன் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் ஓனர் நான் தான் எல்லாமே அப்படின்னு யார்கிட்டயும் நான் கை கட்டி நின்று வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான் எப்போ நினைச்சாலும் க்ளோஸ் பண்ணிப்பேன். நான் ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்கே. ஓகே, இதோட ஃபியூச்சர் அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இந்த பிரான்ச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் இது? ஆமாம், நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி சில பேர் வந்து அந்த ஆலந்தூர்லலாம் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என் ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டீ டேஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு எது இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு 2.5லேருந்து இருந்தேன். இப்போது 2.2லேருந்தே பண்ணலான்ட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தனால நல்லா வர முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து மற்றவங்களும் பிஸ்னஸை அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோட ஏரியாவில் வந்து நான் ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டீ பார்ட்டியை வந்து என்னோட ஏரியாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாமே நானே ரெடி பண்ணி உங்களுக்கு மசாலாலேருந்து எல்லாமே நானே உங்களுக்கு எப்படி பண்ணோம், டீ எப்படி போடணும், பர்கரு, சாண்ட்விட்சு, டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். இப்போ சாண்ட்விட்சு இப்போது நார்மலாக போடுறோம், பிரெட் ஆம்லேட் நார்மலாக போடுறோம். ஆனால் நம்ம கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். எல்லாமே வந்து ஸ்பெஷல்ன்ற பண்ணுறீங்களா இல்லை நீங்களும் கலர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்களா? கலர்ஸ்லாம் எந்த கலர்ஸும் இல்லை, எல்லாமே நம்ம கைப்பட அரைக்கிறது தான். எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருவேன். அவங்க தான் அரைப்பாங்க, என் ஒய்ஃப் தான் அரைப்பாங்க எல்லாமே. நான் இந்த மாதிரி மிக்சிங் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கி மிக்சிங்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி பெப்பர் கூட வந்து நான் நார்மலாக பெப்பர் கூட வந்து பெப்பரோட மிளகு வாங்கின்னு வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இப்போ பேக்கெட்டில் விற்கிறது அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ டீ வந்து நார்மல் டீ கூட வந்து நான் எப்படின்னா ஒரு 20 ரூபா கொடுக்குற டீயை வந்து நான் வந்து 12 rupees 10 rupees கொடுத்துட்ருக்கேன். மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி பெருசாக லாபம் அப்படின்னு இது பார்த்து நான் இது பண்ணல. என்னோட இது வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய சேல் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த டீ பார்ட்டி அந்த பேர் உங்களுக்கு டீ பார்ட்டின்றது பேர் ஏன்? டீ பார்ட்டினா வந்து ஸ்பெஷல்ன்றது, பார்ட்டி அப்படின்னா டீ எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அது வச்சேன் நான். பட் உள்ளே வந்தால் எல்லா டீயும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜென்ரலாக வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதுலேருந்து அடுத்த பிஸ்னஸ் வந்து நான் முன்னேற தான் பார்ப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஹை ஃபீல்டில் சாஃப்ட்வேரில் இருந்தீங்க, அடுத்தது வந்து ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து மாறுனீங்க, உங்களோட மோட்டிவேட்லாம் மாறுனீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை அந்த டைமில் எப்படி பார்த்தாங்க? உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாங்களா இல்லை டிமோட்டிவேட் பண்ணாங்களா? நீங்கள் அப்போ எப்படி மோட்டிவேட் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி எப்படி இது உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்படி இதெல்லாம் போட்ட, உனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கனாலே டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மோட்டிவேட் பண்ணானுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கு, நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும், மற்றவங்க வந்து மேக்ஸிமம் வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ல லாஸ் ஆனவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இது பண்ணாங்க. இந்த மாதிரி கடை எதுக்கு, இந்த மாதிரி எதுக்கு, வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இது பண்ணவங்க தானே அப்படின்ற மாதிரி. குழந்தைய விட்டுட்டு போய் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்போ அந்த டைம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க மேம்? இப்போ இங்கே கடையில் நீங்கள் முழுக்க இங்கே கடையில் இருக்கீங்க, அவங்க இன்னொரு கடையில் இருக்காங்க, அப்போ நீங்கள் குழந்தை எப்படி அந்த டைம் எப்படி மேனேஜ்? ஆஃப்டர்நூனில் போய் குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். நைட் டைம் தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்து குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆனால் சாட்டர்டே சண்டேஸ் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருப்போம். அந்த மாதிரி தான். இதுவே நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கும் போதோ வேறு ஃபீல்டில் இருக்கும் போதோ உங்களால் அந்த ஃப்ரீடம் இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாதுன்றதுக்காக சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஃப்ரீயாக லீவில் இருப்போம்.
இது வந்து நாங்கள் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வந்து ஒரு ஆள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ஒருத்தர் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆள் போட்டு நாங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போயே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 month மட்டும் ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லாக அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா போகுது, அதனால் அவங்க ஆள் போட்டு இது பண்ணுறாங்க. இந்த இன்கம் வச்சும் உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான இன்கம் இதுலேருந்து வருது. நல்லாவே வருது. அது முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு இப்போ இல்லை அதிகம். முதல் வந்து நாங்கள் இது வாங்கினால யோசிப்போம், இந்த மாதிரி முடியுமா, இது வாங்கினா என்ன பின்னாடி வந்து நம்ம இந்த 1 month எப்படி ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் இதில் வந்து ஒரு 1 day வர ப்ராஃபிட்டே வச்சு நாங்கள் அப்படி இப்படி ஏதாவது எங்களால் விரும்புகிறத நாங்களாக வாங்க முடியுது. மேம் இப்போ வந்து நீங்களும் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் இருந்திருக்கீங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு மாறும்போது உங்களோட மைண்ட் செட், அதாவது ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் இப்போ ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணோம், அந்த சப்போர்ட் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா? ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சி? சடனாக ஒரு பிஸ்னஸில் இறங்குறோன்னும் போது கொஞ்சம் பயத்தினால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி ஓகே என்னதான் ஆகுது பார்க்கலாம், நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா சுற்றி இருக்கவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து. இப்போ 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீல்டில் இருந்து தான் வந்து மாறி வந்திருக்கீங்க. இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இருக்குமா, இல்லை மக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது? கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அவ்வளோவா. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க எப்பவுமே வந்து குத்திட்டே இருப்பாங்க, பண்ணீங்களா முடிச்சிங்களா அப்படி கேட்டுகிட்டே இருக்கிற அளவுக்கு இங்கே யாரும் நம்மளுக்கு இல்லை. ஸ்ட்ரெஸ் கிடையாது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. நம்ம தான் ஓனர், நம்ம தான் எல்லாமே. இப்போ இந்த டீ பார்ட்டியில் இது வரைக்கும் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க? டீ தவிர மிச்சம் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே இருக்குது. எல்லாம் நார்மலாக எல்லா கடையிலும் இருக்க மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. எக்ஸ்ட்ராஸ்னால் இன்னும் வெஜ் நக்கெட்ஸு அந்த மாதிரி புதுசாக எடுத்துன்னு வந்திருக்கோம். ப்ளஸ் டீ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளூ டீ இங்கே மோஸ்ட்லி யாரும் கொடுக்கறதில்ல, ப்ளூ டீ கொடுக்குறோம். ஹைபிஸ்கஸ் டீ அந்த மாதிரி, ரெட் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு இன்னும் ரீச் ஆகுங்கன்னா, இன்னும் பெருசாக ரீச் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி. ஓகே, இப்போ அடுத்து அதாவது நான் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் வளர்ந்து போகும்போது என்னோட மேலே இருக்கவங்க வந்து நம்மளை வந்து விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து என் கூட வந்துடுங்க, என்னோட வந்து டைப் பண்ணிக்கோங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தொழிலில் வரும். போட்டின்றது வந்து தொழிலில் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு டீ பார்ட்டியை வந்து நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணுவீங்களா, இல்லை டீ பார்ட்டியாக தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்களா? டீ பார்ட்டியாக தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். யாரு கூடயும் ஜாயின் பண்ண மாட்டோம். எங்களுக்குன்ட்டு இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் பார்த்து பண்ணிட்டு. முதல் வந்து இவங்க தான் பிராண்ட் ஓனருன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியணுன்றது தான் என்னோடய ஆசை. இப்போ நான் வந்து இதில் மெயினாக நான் இது பண்ணிக்கல. எல்லாமே என் ஒய்ஃப் வந்து இந்த பிராண்டுக்குன்னு ஓனரு, அவங்க வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேமஸாக தெரியணுன்றதுல தான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதாவது நிறைய பேர் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க மத்தியில் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து தெரியணும், என் ஒய்ஃப் தான் இதை பண்ணுறாங்கன்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க. அது அந்த அளவுக்கு அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்ட்டு உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது? மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் பயந்தவங்க தான், ஆனால் அவங்க ரொம்ப போல்டாகவும் இருப்பாங்க. ஒரு சைடு மேக்ஸிமம் வந்து அவங்கள வந்து அன்லக்கி அந்த மாதிரி வந்து அவங்களே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க இருந்ததுனால தான் இந்த மாதிரி லக்கியாக நம்ம ஒரு லெவலுக்கு போகிறோம் அப்படின்றது கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்றது என்னோட இதுவாக வச்சுட்டு இருக்கு. ஓகே, உங்களோட எய்ம் என்ன சார்? அதாவது டீ கடைசி வரைக்குமே வந்து இந்த டீ பார்ட்டி வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் அடுத்த லெவலுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? ஐடியாஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி எல்லாமே ஐடியா வச்சுருக்கேன். டீ வந்து இன்னும் 5 rupeesக்குலாம் டீ வர மாதிரி பிளான் இருக்குது. எந்த கடையிலையுமே இந்த சென்னையில் கொடுக்காத அளவுக்கு நம்ம பெட்டராக கொடுத்து கம்மி ரேட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்கள் டீ கடை உள்ளே வரும்போது நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணது என்னென்னா, இந்த செவ்வாய்க்கிழமை வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையுமே வந்து மினி டீ வந்து 8 rupeesன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கா? அந்த ஏன் பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை மினி டீ 8 rupees? செவ்வாய்க்கிழமைன்றதை விட நான் நார்மலாகவே ஸ்விக்கி, ஜொமேட்டோவுக்கு ஃபுல் டேயுமே 8 rupees தான் கொடுக்குறேன்.
ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணி இந்த ஐடி ஃபீல்ட்லலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரேம் டவுன் ஆகி வெளியே வரும்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த டைமுக்கு எனக்கு இஎம்ஐ எல்லாமே இருந்தது. மணிக்காக என்ன பண்ணேன், நான் ஸ்விக்கி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வந்து அவங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து அவங்க ரொம்ப எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. எங்கேயாவது ஒரு இடம் பார்த்தாங்கன்னா டீ ஷாப் தான் நிறுத்துவாங்க மேக்ஸிமம். ஓகே மேம், இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கும்போது வந்து உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பெருமையாக நினச்சிருக்கீங்களா, இல்லை இப்போ செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பெருமையாக நினச்சிருக்கீங்க? செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணும்போது தான் பெருமையாக நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே, அப்பப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவங்க இப்படி ப்ளேம் பண்ணுறாங்க, இவ்வளோ என்னை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலான லைஃப் லீட் ஆகுறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக. இப்போது நீங்கள் வந்து எவ்வளோ புதுசாக வந்து ஐடியா கொண்டு வரீங்க, இவ்வளோ புதுசாக இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை நீங்களே உங்களுடைய சுயத்தில் வந்து கண்டுபிடிச்சி? சொல்லி கொடுக்கல. எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு டீ எப்படி போடுறதுன்றத வந்து எனக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதான் இவங்களோட அண்ணா வந்து டீ ஷாப் வச்சுருந்தாரு, அவர் ஐடியா கொடுத்துருந்தாரு. மற்றபடி வந்து இந்த மசாலா தனியாக அரைக்கிறது, இந்த மிக்சிங் எல்லாமே வந்து நானே ஓனாக கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல டீ போட்டு கொடுக்கும்போது அந்த டீ நீங்கள் தானே ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி, அது அப்போ அந்த டைமில் எப்படி இருக்குது? நார்மலாக எல்லா கடையிலையும் குடிக்கிற அந்த நார்மல் டீ மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறத்துல. ஸோ பொதுவாக வந்து வீட்லேயும் சரி வெளியும் சரி பெண்கள் தான் வந்து பெண்கள்லாம் சமையல், அடுப்பு, கிச்சன் இதை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்போ உங்களோட ஒர்க்கு, உங்களோட ரோல் இந்த இடத்துல என்னவா இருக்குது? அவங்க சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் சுத்தமாக தெரியாமல் தான் எங்களுக்கு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்க எனக்கும் என்னென்ன சின்ன சின்ன திங்ஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் அவங்களுக்கும் நான் சொல்லி அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணி. சில விஷயம்லாம் அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு, இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஒரு யங் கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப மோசமாக யாராவது பேசி அந்த மாதிரி மனசு கஷ்டப்பட்டு இதுவே வேணாம் நான் திரும்ப ஐடி ஃபீல்டுக்கே போய்ட்றேன் அந்த அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கா, பிரச்சனைகள் வந்திருக்கா, ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இந்த ஃபீல்டே வேணாம், எனக்கு வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் அப்படியே இருந்திருக்கலாம் போல நினச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ஏன் இப்படி இந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். பட் ஆனால் இதை எடுக்கணும்னு நினச்சது ஒரு வாட்டி கூட நினச்சதில்லை நான். அதான் இப்போது இந்த டீ டேஸ்ட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து இது நாங்கள் எப்படி இந்த மாதிரி கடை வைக்கலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஷாப் ஒன்று பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லா ஐடியாஸும் நாங்களே இது பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாமே ஒரு மாஸ்டர் வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை, உங்களுக்கே கூட நாங்கள் கைட் பண்ணுங்கன்னா நீங்களே அதை பண்ணலாம் இண்டிவிஜுவலாக. இப்போ இதுக்குன்னு அதாவது டீ கடை எடுத்துட்டிங்கன்னா டீ கடைக்கு வந்து டீ மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போது டீ பார்ட்டிக்கு டீ மாஸ்டர் தேவை கிடையாது, யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களே வந்து டீ போடலாம். ஒரு பர்சனை நீங்கள் ஒரு வேலைக்கு வச்சுட்டு கூட நீங்கள் போடலாம். வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருக்கிறவங்களும் பரவாயில்ல, யார் இருந்தாலும் நம்ம சொல்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இந்த ஃபேன்சைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஸ்பெஷலாக ட்ரைனிங் ஏதாவது கொடுத்து தான் ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை டைரெக்டாக அவங்களே? நாங்கள் கிளியர் பண்ணுவோம், எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டிங்ஸு எல்லாமே நம்ம சொல்கிற ஐடியாஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லுவோம். இது வரைக்கும் யாராவது மக்கள் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை, எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறதே வந்து எப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமரே வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். அவங்ககிட்ட நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்ன பிறகு தான் அதை நான் கடைக்கே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற இதுவே நான் எடுத்துகிட்டு வருவேன். யாராவது ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா கூட அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன், ஆனால் அது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காம அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது டீ மட்டும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மசாலா டீ நல்லா இருக்குது,
நார்மல் டீ நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அப்போ வந்து நார்மல் டீனா நம்ம லைவாக பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ ஒரு சில பிராண்ட்லாம் வந்து தம் டீனா தம் டீ தான் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து லைவ்ல கூட நம்ம டீ கைட் பண்ண தெரியும், இந்த மாதிரி பண்ணி தரலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேருக்கு பண்ணி தரலாம் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை நம்பி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்க, அவங்க வந்து இந்த பிரான்ச் டீ பார்ட்டியை வந்து வேறு இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்பி கொடுக்குறீங்க? உங்களோட அந்த மசாலா ஐட்டம்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? அதை நீங்கள் போய் இது வரைக்கும் செக் பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி தான் வந்து அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்களா? செக் பண்ணுவோம், கண்டிப்பாக செக் பண்ணுவோம். செக் பண்ணுறோன்றதை விட எனக்கு வந்து எவ்வளோ நாள் இந்த மசாலா வரும், எவ்வளோ நாள் இந்த டீ தூள் வரும், எல்லாமே எனக்கு ஒரு இது தெரியும், ஐடியா இருக்குது. அதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தெரியும். அந்த டைமுக்கு நான் இங்கேருந்து மசாலா டீ தூள் எல்லாமே அனுப்பிடுவேன். இப்போ அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக நாங்கள் டெஃபினட்டாக அந்த கடையில் இருப்போம். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட பார்ட்னர்ஸ்லாம் வந்து யாராவது ஒருத்தர் அங்கே டீ சாப்பிட்ற மாதிரியாவது போவாங்க. அது அவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸாக இருக்கட்டும், 98s கிட்ஸாக கூட இருக்கட்டும், ஒரு 3 வருஷம் படிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் நினைப்பாங்க. கடமைக்கு வேலைக்கு போகலான்றவங்க இருப்பாங்க. இப்போ வரைக்கும் படித்து முடித்து வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு யங் கப்புள்ஸாக ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து அதை விட்டுட்டு எனக்கு செல்ஃப் பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கீங்க. நீங்கள் நம்ம சேனல் மூலமாக படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லாதவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒர்க் பண்ணோம் அப்படி நம்ம படித்தாதான் இது பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நாமளாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த ஐடியாஸை வந்து ஃபுல்லாக நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆள் ஆகும். எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் இருந்தது, அவங்க மேபி எந்த ஃபீல்டில் இருக்கும் அதை வந்து அவங்க நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர் ஒர்க் பண்ணுறதை விட. அதாவது மற்றவங்ககிட்ட கை கட்டி ஒர்க் ஆமாம், பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர். நல்லா அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக இது பண்ணலாம். உங்களை மாதிரி யங்ஸ்டராக இருக்க உமன்ஸுக்கு நீங்கள் என்ன மேம் அட்வைஸ் பண்ணுறீங்க? அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்காக ஒரு தோணணும், இந்த மாதிரி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்காக தோணாதான் பண்ண முடியும். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் யாரோ ஃபோர்ஸ் பண்ணியும் அப்படிலாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் யாருக்காவது சப்போர்ட் பண்ணலைனாலும் அவங்க வந்து அவங்களுக்காக தோணி பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியும். இல்லை யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதையுமே அவங்களால பண்ண முடியாது. அவ்வளோ இந்த காலத்தில் அதாவது படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும், கடமைக்கு வேலைக்கு போகணும், அப்படி இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு யங் கப்புள்ஸை வந்து நாங்கள் நேரில் சந்தித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ அதை வந்து இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்களும் உங்களுக்கான வேலைகளை கண்டிப்பாக இவங்க வாங்கி தருவாங்க. இதை முடிச்சுட்டு இந்த ஷோ முடிச்சுட்டு நானும் அவங்ககிட்ட வந்து ஒரு டீ கடை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஜெம் டிவியோடு இணைந்திருங்க. நன்றி.